அதே போல ஒரு பொண்ண வந்து ஒரு பையன் வந்து கூட்டு போறான் அப்படின்னா, அந்த பொண்ண திருப்பி வந்து சேஃப்டியா அதே போல கூட்டின்னு போய் விடணும். அந்த அளவுக்கு அந்த மாரியான இருக்கிற இடங்களுக்கு தான் அந்த பையனும் கூட்டு போணும். இப்ப அந்த பையனுக்கும் வெட்டு விழுந்திருக்கு. இந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இது 2மே பாதிப்பு வந்து நமக்கு என்னதான் அவங்களுக்கு வந்து திருப்பி தண்டனை வாங்கி குடுக்குறது, திருப்பி அவங்களுக்கு வந்து பனிஷ் பண்றது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா பாதிக்கப்பட்டதோட வலி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன வந்துட்டு சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் வந்துட்டு அதோட வலியும், வேதனையும் தெரியும். வெளியில இருந்து பேசுறவங்க எந்த மாதிரியான கருத்த சொன்னாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி அதிகமா தான் இருக்கும். அதனால பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான், நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றது புரியும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அதாவது பேசுறதுக்காகவோ, இல்லன்னா வந்துட்டு நார்மலா மீட் பண்றதோ வந்துட்டு தப்பு கிடையாது. ஒரு ஆணு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டையோ இல்லன்னா லவ்வரா இருந்தாலும் சரி தான், மீட் பண்றதோ இல்லன்னா வந்துட்டு இந்த மாரி பேசுறதோ தப்பு கிடையாது. ஆனா, அதுக்கான இடம் வந்துட்டு அதுவா அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதே போல இந்த மாரி குடிச்சிட்டு ஒருத்தருடைய அனுமதி இல்லாம இந்த மாரி பண்ணியிருக்கிறதும் மிகப்பெரிய தவறு. தவறு செய்த அந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை மிக கடுமையா இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது இருட்டுல வந்து நம்ம தைரியமா செஞ்சுட்டோம் அப்படின்னு எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்க. அதே இது இந்த தைரியம் இப்போ அவங்களுக்கு தண்டனை சரியா கிடைக்கலன்னா, கண்டிப்பா இதே தைரியம் வந்துட்டு அவங்க நார்மலான மக்கள் இருக்கிற இடத்திலேயே வந்துட்டு செய்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம நெறைய பார்க்குறோம். அதனால தயவு செய்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தவறு கிடையாது. முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதும் வந்துட்டு கேட்டுக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள மட்டுமே ப்ளேம் பண்றது தான் தப்பு. அந்த பெண்ண மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு இடத்துல, தேவையில்லாத நேரத்தில போய் இருக்கிறது மிகப்பெரிய தவறு தான். இத வந்து நம்ம அந்த குடும்பத்திலேருந்து யோசிக்கும்போது தான் இதோடைய உண்மை என்னன்றது புரியும். அதேபோல அந்த பெண்ணை மட்டுமே வந்துட்டு, இந்த பெண் ஏன் இப்படி போச்சு அப்படின்றத மட்டும் சொல்லாம, தவறு செய்தவர்களையும் சுட்டிக்காட்டி, அவங்க மேல தான் மிகப்பெரிய தவறு இருக்கு. இவங்க போனதும் இவங்க மேல தவறு அப்படின்றத சொல்றது தான் சரியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க.